ஐயனார் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலாவுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில பார்த்தா வேலை கிடைக்க போகுது. இங்க கோயில்ல நிலா, கார்த்திகா, பல்லவன் 3 பேரும் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நிலா சாமி கும்பிடாம கார்த்திகாவே பார்க்கவா, என்ன நீ அவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்கவும், இல்ல பல்லவா, ரொம்ப நேரமா மனமுருகி வேண்டிக்கிட்டு இருக்காங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்டதும், வேற என்ன, எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அது ஒரு பெரிய கதை அண்ணி, அவங்க சேரன் அண்ணாவை காதலிக்கிறாங்க. அவங்களுடைய காதல் கைகூடணும்னு கூட சாமி கிட்ட வேண்டிக்கலாம். ஆனா அவங்க காதல் கைகூடுமா என்னன்னு பெரிய சிக்கல் தான். அவங்க அம்மா அப்பா பத்தி உங்களுக்கே தெரியும், எங்க வீடுனாலே ஆகாது. அவங்க சேரன் மேல விருப்பப்பட்டுட்டாங்க. சேரன் அண்ணாக்கு இவங்க மேல காதல் இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. அது சகஜமா எல்லாருக்கிட்டையும் பேசுற மாதிரிதான் அது பேசிக்கிட்டு இருக்கு. ஆனா இவங்களுக்கு சேரன் அண்ணாவை ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்டுக்கு வந்து வாழணும்னு கூட நினைக்கிறாங்க. ஆனா உங்க அம்மா அப்பா தான் இதுக்கு பெரிய தடையா இருக்காங்க. இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். சேரண்ணா கேத்த பொண்ணு இவங்களா இல்ல வேற யாரும் வரப்போறாங்களான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லையில அப்பதான் நிலா, ஏன் பல்லவா, இவங்க தான் சேரன் அண்ணாவை காதலிக்கிறாங்கல்ல, சேரன் அண்ணாவையும் நான் பார்த்துருக்கேன், கார்த்திகா கிட்ட நல்லா தான் பேசுறாங்க, இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன, நம்ம வேணா அவங்க அம்மா அப்பா கிட்டே பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கிட்ட நிலா சொன்னதும், ஏன் நீங்க வேற, அவங்களுக்கே தெரியும் அவங்க அம்மா அப்பா பத்தி. அவங்க அம்மா ஏற்கனவே சேரன் அண்ணாவை நடு ரோட்ல வச்சே திட்டிருக்கு. சேரன் அண்ணாவும் கார்த்திகாவும் ஒரு நாள் நடு ரோட்ல நின்று பேசிக்கிட்டு இருக்கையில சேரன் அண்ணாவை கண்ட மேனிக்க அவங்க அம்மா திட்டிருக்காங்க. அதனாலேயே சேரன் அண்ணா மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டு கார்த்திகாவை நடு ரோட்ல பார்த்தாலும் பார்க்காத மாதிரி போயிருக்காங்க. ஆனா கார்த்திகா தான் நம்ம அண்ணங்கிட்ட வீட்டுக்கு வந்து வந்து பேசிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் அவங்க அம்மாவுக்கு தெரியாம தான் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா கார்த்திகாவை நம்ம வீட்டு பக்கமே விட மாட்டாங்க. உங்களுக்கே இதெல்லாம் தெரியும் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லையில, ஆமா பல்லவா, என்கிட்டையும் கார்த்திகா சொல்லியிருக்காங்க, அவங்க அம்மா சீரியல் பார்க்கல தான் வீட்டுக்கு வந்து சேரனை பார்க்க வராங்க. அதனால சேரனாவை ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பாப்போமே இவங்க காதல் கைகூடன்னு நானுமே சாமி கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறாங்க. சோழன் வந்து நிலா கிட்ட, நிலா உனக்கு 2 சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லும்போது, என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி வேகமா நிலா கேட்கவும், உனக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு இன்டர்வியூ இருக்குது, சரியா, நீ காலையில் ரெடி ஆயிரு. அப்புறம் உனக்கு ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் நைட்டியை கொடுக்குறாரு. இதை பார்த்துட்டு நிலா, நைட்டியா, இதெல்லாம் நான் போட மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நிலா யோசிக்கிறாங்க. போட மாட்டியா, அப்புறம் வேற அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாரு. நான் நைட் ஷூட் இந்த மாதிரி தான் போடுவேன், இதெல்லாம் நான் போட்டது கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், சரி நான் அப்போ இதை கொடுத்துட்டு வேற ஏதாவது வாங்கிட்டு வரேனே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாரு. என் மறுநாள் காலையில கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு நிலா இன்டர்வியூக்காண்டி போறாங்க. நிலா கிட்ட பார்த்தா சோழனுடைய ஃப்ரெண்டு கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு நிலா நல்லாவே பதில் சொல்றாங்க. இங்க சோழன் ஃப்ரெண்டுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு, இவங்கிட்ட எப்படி இப்படி ஒரு பிரில்லியண்டான பொண்ணு சிக்குச்சுன்னு தெரியலையே, இவ்வளவு பிரில்லியண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழன் ஃப்ரெண்டு யோசிக்கிறாரு. என்ன சார் எனக்கு வேலை கிடைக்குமா, என்கிட்ட சர்டிபிகேட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிலா யோசிக்கல. பரவாயில்லைங்க, சர்டிபிகேட்டுக்காக உங்களுக்கு நான் 1 மாசம் டைம் கொடுக்குறேன். நாளைக்கு என்னுடைய அப்பா வருவாரு, அவரும் சில கேள்விகளெல்லாம் கேட்பாரு. அவர்கிட்டயும் நீங்க சரியான பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கம்பெனில கண்டிப்பா வேலை இருக்கும். ஆனா 1 மாசத்துக்குள்ள நீங்க சர்டிபிகேட் ரெடி பண்ணிருங்க, சர்டிபிகேட் இல்லைன்னா அப்புறம் ரொம்ப சிக்கலாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஃப்ரெண்டு சொல்லவும், சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரொம்ப சந்தோஷமா வந்து சோழன் கிட்ட, இன்டர்வியூல எல்லா கேள்விக்கும் நான் சரியா பதில் சொன்னேன், நாளைக்கு வர சொன்னாங்க, அவங்க அப்பாவாம்ல, இவர் அவருடைய பையனாம்ல, அவங்க அப்பாவும் கேள்வி கேட்பாங்களா, அதுக்கும் பதில் சொன்னோமா, 1 மாசத்துக்குள்ள சர்டிபிகேட் ரெடி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, கண்டிப்பா இங்க வேலை கிடைச்சிரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லையில, கண்டிப்பா அதெல்லாம் கிடைச்சிருங்க, உங்களுக்காகத்தான் இந்த வேலை, உங்களுக்காகத்தான் இந்த வேலையை ரெடி பண்ணியிருக்கேன், உங்களுக்கு அதெல்லாம் இந்த வேலை கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காரு.